ஃப்ரெண்ட்ஸ். கொடு, காமிச்சிட்றேன் அவங்களுக்கும் கொடு. தெரியுதா பாருங்க, தெரியுதா? இதுதான் அந்த குருவி கூடு, இதுதான் அந்த செத்து போன குருவி. பாவம், இது கூட்டுக்குள்ளே இருந்து செத்து போயிருக்கு. அவங்க அம்மா டானிக்கு கொடுக்காம போயிடுச்சு. ஐயோ பாவம், இந்த குருவிக்கு அவங்க அம்மா டானிக் கொடுக்கலையா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அதுக்கு ரைட்டு செத்து போயிடுச்சு. அதுக்கு ஜுரம் இருந்து காய்ச்சல் அடிச்சிட்டு அப்படியே அவங்க அம்மா காலில் கூட்டு போய் பறந்து அவங்க மூத்துக்குள்ள வச்சுட்டு பறந்து ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணி. இதோட அம்மா இதுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கண்டுக்காம விட்டுட்டு போயிடுச்சு. நானே சொல்றேன், அந்த குருவி நைட்டு டானிக் கொடுத்துட்டு ஈவினிங் கொடுக்குவாங்க. அப்படியே இப்போ காலையில் ஈவினிங் டானிக் கொடுக்காமலேயே அவங்க போய் மார்க்கெட்டில் போயிட்டாங்க, காய்கறி வாங்க போயிட்டாங்க. அப்படியே அந்த குருவி அப்படியே செத்துச்சு. இத்துணோண்டு மண்டையில எப்படிங்க இத்தனை கதையை கிரியேட் பண்ண முடியுது? இதாங்க 2K கிட்ஸ். நம்மளாம் இந்த அளவுக்கு யோசிப்போமா? அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா வந்து தன்னோட முதுகில் வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிக்கல. ஒன்று, ரெண்டாவது டானிக் கொடுக்கல. அது பாட்டு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு குருவி காய்கறி வாங்குறதுக்கு. இந்த குருவி அம்போன்னு விட்டு போயிடுச்சு, அதனால இது செத்து போச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு?